நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தொட்டிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய நியாய விலைக் கடையை திரைப்பட படப்பிடிப்புக்காக பூட்டியதால் பொருட்களை வாங்க 1 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். என்ன நடந்தது முழு விவரம்? பிரியங்கா வணக்கம். அதாவது திரைப்பட படப்பிடிப்புக்காக அரசு நியாய விலைக்கடை பூட்டப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள மேற்கு தொட்டிப்பாளையம் பகுதியில செயல்பட்டு வரும் அரசு நியாய விலைக்கடையில் திரைப்பட படப்பிடிப்புக்காக 1 மணி நேரத்திற்கு மேலாக கடை மூடப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இன்றைய தினம் தனியார் திரைப்பட படப்பிடிப்பு குழுவினர் மேற்கு தொட்டிப்பாளையம் அரசு நியாய விலைக்கடை வளாகத்திற்கு வந்து படப்பிடிப்பு நடத்த வேண்டியிருப்பதாக கூறி தெரிகிறது. இதையடுத்து நியாய விலைக்கடை பணியாளர் கடையை தற்காலிகமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதனால் அந்த நேரத்தில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக வந்த குடும்ப அட்டைதாரர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பொருட்களை வாங்கி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து படப்பிடிப்பு காட்சிகள் நிறைவேறுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பாகவே வந்த கடையினுடைய பணியாளர் 1 மணி நேரத்துக்கு மேலாக வராமல் தற்பொழுது அந்த படப்பிடிப்பு முடிந்தவுடன் கடையை திறந்து வரிசையாக நிலுங்கள், நான் பொருள் போடுகிறேன் கூறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இதனால் பொதுமக்கள் அரசு நியாய விலைக்கடை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காகவா அல்லது திரைப்பட படப்பிடிப்பிற்காகவா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.